போன மேட்ச் ட்ராப் பண்ணதுக்கு இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க போல இங்கிலாந்து பவுலர்ஸ். நேற்று கொஞ்சம் இந்தியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு த்ரூ அவுட் த டே. எப்பப்பெல்லாம் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு மொமெண்டம் கெயின் ஆகிற மாதிரி இருக்குன்ற சமயத்துலலாம் டக்குன்னு விக்கெட்ஸை தூக்கிடுறாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ். அண்ட் சுப்மன் கில் நல்ல டெம்போவில் தெரிஞ்சார். சரி, இவர் போன மேட்ச் மாதிரி நல்லா கொண்டு போவார், ஒரு செஞ்சுரி அடிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலைமையில ஒரு தேவையில்லாத ரன் அவுட்டு. தேர்டு டெஸ்ட்லேயும் இப்படி தான் நடந்துச்சு. ரிஷப் பந்த் ஒரு ரன் அவுட்னால தான் அந்த மேட்சே ஒரு டர்ன் அரவுண்ட் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் சுப்மன் கில் அண்ட் கருண் நாயருக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அதை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு 52 நாட் அவுட்டில் இருக்கிறாரு சோஃபார். அண்ட் நேற்று டே ஃபுல்லாகவே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக தான் ஆடினார். இதை ஒரு 80s இல்லைனா ஒரு பிக் செஞ்சுரியோ இல்லைனா ஒரு 150 அடித்தாரு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியன் டீம்லோட ஸ்பாட்டை சீல் பண்ணிடுவார். பட் ஆனால் சேனா கண்ட்ரீஸில் கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டம் அந்த செஞ்சுரி 150 எல்லாம். பட் ஆனால் கருண் நாயர் அடிப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ நேற்றைய டே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யாரோட கைகள் ஓங்கி இருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கருண் நாயோட இந்த இன்னிங்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.